சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. மேலும் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு தான் நம்ம ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்க வார் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது வார் படத்துடைய 2ஆம் பாகம். அதனால கூலி படமும் வார் 2வும் கிளாஷ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வந்த நிலையில் இது இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அதனால கூலி படமும் வாரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரும் கிளாஷ் இருக்கும் என்று சொல்லப்படுது. பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படம் அடிச்சு நொறுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போவே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 முடிச்ச கையோட தலைவர் 173 இந்த படத்தை யாரோட இயக்கத்தில் நடிப்பார் அப்படின்ற கேள்விகள் தான் இப்போ தொடங்கிடுச்சு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் இனிமேல் நடிக்க மாட்டாரு அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில் இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் நடிப்பார்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபே கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எச் வினோத் ஒரு கதையை சொன்னார். எஸ்யு அருண்குமாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு. 2 பேரோட கதையுமே ரஜினிக்கு பிடிச்சு போச்சான். ஆனால் யாரோட இயக்கத்தில் நடிப்பார் அப்படின்றது மிக பெரும் கோலிவுட்டோட ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா இவங்க 2 பேருமே இல்லாமல் மீண்டும் ஷங்கரோட தான் ரஜினி இணைய போகிறதா பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஷங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2ஆக இருக்கட்டும் 2 படமே பார்த்தீங்கன்னா பலத்த அடி வாங்கிடுச்சு. என்னதான் பிரம்மாண்ட இயக்குனராக இருந்தாலும் அவருக்குமே பார்த்தீங்கன்னா சரிவு வரதான் செய்யும். அப்படி தான் அவரோட சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சு. அதை தொடர்ந்து இப்போ இந்தியன் 3 பட வேலைகளில் ரொம்பவே பிஸியாக இருக்கார் நம்ம ஷங்கர். கமலை வச்சு இந்தியன் 3 எடுத்தார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காரு. லைக்காவுமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஷங்கர் மேலே நம்பிக்கை இல்லை. இப்படி பட்ஜெட் பல கோடிகளை பார்த்தீங்கன்னா ஷங்கர் வேஸ்ட் பண்ணிட்டார் எனவும் அவரால் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ் என்று சொல்லப்படுது. ராஜமௌலி என்னதான் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி பிரம்மாண்டமாக எடுத்தாலும் பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்தது நம்ம ஷங்கர் தான். ஆனால் இன்னைக்கு அவரே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. அதனால் ரஜினி மீண்டும் நம்ம ஷங்கர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. இந்த தடவை வித்தியாசமான ஒரு கதையை தான் நம்ம ஷங்கர் அவர்கள் ரஜினி வச்சு எடுக்க போகிறாரு. வித்தியாசமான கதைனா ஒன்றும் இல்லைங்க, வேல்பாரியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர் அவர்கள் ரஜினியை வச்சு பிளான் பண்ணியிருக்காரு. இந்த வேல்பாரியோட முதல் பாகத்தில் நம்ம ரஜினி தான் நடிக்க போகிறாரு. 2ஆம் பாகத்தில் சூர்யா, விக்ரம் போன்ற நாயகர்கள் நடிப்பாங்கன்னு சொல்லப்பட்ட வந்த நிலையில் ரஜினி அதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்.